எல்லோருக்கும் வணக்கம். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதா வேண்டாமா அப்படின்றது தெரில. நிஃப்டி கூடிய விரைவில் லைஃப் டைம் ஹையை உடைக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் பல பங்குகள் பல்ல இழிச்சிக்கிட்டு 50% 80%ன்னு இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளாக இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, ஷேர் மார்க்கெட்டில் எப்பாவது ஒரு பிரேக் அவுட் நடக்கும் பொழுது தான் நிறைய பெரிய பெரிய ஆளுங்க மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. திடீர்னு பிரேக் அவுட் ஆகும்பொழுது புதிதாக ஃப்ரெஷ் பையிங் ஏதாவது வருமானு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் பல பங்குகளை மேலே இழுத்துக்கிட்டு வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த நியூ இயருக்குள்ளே இப்படி ஒரு அதிசயத்தை பார்ப்போன்னு நான் யாருமே எதிர்பார்க்கல. நண்பர்களே, ஜோடி கிளிகள் 2 அப்படிங்கிற மாதிரி இந்த எல்டிடிஎஸும் ஒரு டெக்னாலஜி கம்பெனி, இந்த எல்டிஐ மைண்ட்ரியும் ஒரு டெக்னாலஜி கம்பெனி. இது ஒரு குவார்ட்டருக்கு 1381 கோடி வருமானம் பண்ணக்கூடிய பங்கு. இது 329 கோடி மட்டும் இந்த எல்டிடிஎஸ் என்பது வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 2 பங்குகளில் மிக முக்கியமாக இந்த எல்டிடிஎஸ் ஏற்கனவே திரும்புகிற மாதிரி ஒரு தடவை நின்னா, ஆனால் ஒன்றும் பெருசாக திரும்பவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கு இந்த கம்பெனியினுடைய ஷேர் விலையில் அதிகமான வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்டிடிஎஸ்னுடைய வருமானம் என்பது போன அவன் எப்பவும் நார்மலாக சம்பாதிக்கக்கூடிய அந்த 300 கோடி என்பது பண்ணியிருக்கான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எல்டிடிஎஸில் ஏதாவது ஒரு மறுமலர்ச்சி வருமா இல்லது என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு திரும்புகிற மாதிரி காமிச்சு 1.5 மாதம் ஆகியும் இன்னும் இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக திரும்பலை. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல அந்த எல்டிடிஎஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர்னுடைய வால்யூம் எதுக்காக அதிகமாக சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வால்யூம் என்பது நல்லதுக்கா கெட்டதுக்கா? மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் இந்த ஷேர்லாம் அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸை நல்லா அழகாக சந்தோஷப்படுத்தலாம். ஏன்னா இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே அதெல்லாம் 5500 ரூபாய் இருந்தவன் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் எந்த விதமான வீழ்ச்சி வராமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நாளைக்கு நிஃப்டி லைஃப் ஹையை தாண்டுது அப்படின்ற சமயத்தில் சரி எல்லா பங்குகள் என்னாச்சுன்னு பார்க்கல. இந்த எல்டிடிஎஸ் எல்லாம் 2 இயர்ஸ் லோனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நல்லாவாங்க இருக்குது. அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்குமா? கிடைக்காது, கும்பா குட்டி தான் கிடைக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல. எல்டிஐ மைண்ட்ரி என்பது ஆல்மோஸ்ட் தான் இழந்த பழைய ஹையை மீட்டெடுத்திருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம்னு ஒன்றுமே இல்லை. இவனும் எப்படி அந்த எல்டிடிஎஸ் மாதிரி 3 வருடத்திற்கு முன்னாடி என்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதே லாபம் தான் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த எல்டிஐ மைண்ட்ரியை தூக்கி ஆல்மோஸ்ட் மேலே வச்சுருக்காங்க. ஸோ ஜோடி கிளிகள் 2 அப்படின்ற மாதிரி இந்த எல்டிடிஎஸ் எல்டிஐ மைண்ட்ரி 2க்குமே இந்த மாதிரி ஏன் அதிகமாக வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம் பேச போகிறோம். நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மார்க்கெட் பற்றி எது பேசினாலும் மார்க்கெட்டில் மிகப்பெரிய இம்பேக்ட் அப்படின்றது வரும். குறிப்பாக பட்ஜெட் பற்றி பேசும்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஷேர் மார்க்கெட்டில் வரும். இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. முடிஞ்ச உடனே நியூ இயர் பிறந்த உடனே எல்லாருமே பட்ஜெட் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே ஒரு முறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபாரினர்ஸ் போனால் போயிட்டு போகிறாங்க, அவங்க விற்கக்கூடிய ஷாக்கை நம்ம ரீட்டைலர்ஸ் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளையெல்லாம் ஒரு கட்டத்தில் பாராட்டியிருந்தாங்க. இருந்தாலும் பாருங்கள், கடந்த 1 வருடமாக ஒன்றும் பெருசாக மார்க்கெட்டில் வருமானம் என்பது இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் பட்ஜெட் நெருங்க உடனே எல்லாரும் அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன கோரிக்கை? இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும்போது வரி ரிலேட்டடான விஷயங்களை குறைக்கணும் அப்படின்றதான். ஸோ ட்விட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒருத்தருடைய பதிவு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். கோடானு கோடி ரீட்டைலர்னுடைய முதலீட்டாளர்களுடைய சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் மேடம். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 1 வருஷம் வச்சுருந்தா நீங்கள் ஒரு டேக்ஸ் போடுறீங்க, ஓகே. பட் 2 வருஷத்துக்கு மேலே ஒரு ஷேரை வாங்கி வச்சு விற்றோம்னா அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை 2 வருஷத்துக்கு மேலே விற்று அதை 0 பண்ணி விடுங்க. அல்ல கடைசிக்கு 10%நாவது மாற்றி விடுங்க. இதனால் என்ன ஆகுன்னா எஃப்ஐஎஸ் டக்குன்னு விற்றுட்டு போக மாட்டாங்க, மார்க்கெட்டில் தொடர்ந்து ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ கூட பாருங்கள், எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா, அதாவது 5 வருஷமாக 5 மாதமாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஃபாரினர்ஸ். இப்போ வெறும் 1000-2000 கோடி போட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. எப்படின்னா மார்க்கெட்டை லைஃப் டைம் தாண்டறதுக்கு நாங்கள் தான் உதவி பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய பையிங் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இது ஒரு சரியான கோரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். எப்படியாவது நம்மளுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி விட்டாங்கன்னா
அது மார்க்கெட்டுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, அழுத குழந்தை தான் பால் குடிக்கும் அப்படின்ற மாதிரி பட்ஜெட் வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதம் இருக்குது. இருந்தாலும் இப்போவே நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து எப்படியெல்லாம் அவங்களுடைய காதுக்கு கொண்டு போகணுமோ அப்படிலாம் கொண்டு போனால் தானே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த ஹூண்டாய் மோட்டார்ஸ் அப்படின்ற பங்கு லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் கீழே போய்கிட்டு இருந்தான். ஒரு நண்பர் கூட சொல்லிகிட்டு இருந்தாப்புல, இதெல்லாம் செக்டர் லீடரில் இருக்கக்கூடிய கம்பெனி, என்றைக்கையாவது மேலே வந்தால் நான் லாக் ஆனதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்குனே ஏறி வந்த மாதிரி அருமையான ஒரு ஏற்றம். 1500 ரூபாயிலிருந்து 2800 போகிறதெல்லாம் என்ன சும்மா வாங்க, இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரே வருஷத்தில். அதுக்கப்புறமே கீழே விழுந்தப்போ கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னுலாம் இருக்காங்க. அவங்களாம் ஏதாவது 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொடுமான்னு பார்த்துக்கிட்டு 4 மாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னும் வந்து தொடல. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கில் ஒரு செய்தி வருது. அதாவது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டில் இந்த கம்பெனியில் மறுபடியும் 2வது பரிமாற்றமாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்கள் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தான். ஸோ இவங்க போய் வேற ஒரு கம்பெனியினுடைய ஷேர்களை மறுபடியும் தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்காங்க. அதுதான் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த குட் லக் இந்தியா அப்படின்றது என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குது, குட் லக் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவல். உண்மையிலேயே இது போன்ற பங்குகள்லாம் நம்மளுக்கு எப்போ தெரிய வருது அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடும்பொழுது தெரிய வருது. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த குட் லக் அப்படின்ற பங்கு கடும் சரிவடைந்த பிறகு 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து அப்படியே பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். இது இந்த இடத்துல இருக்கும்பொழுது இப்படி ஒரு தகவல் என்பது வெளியே வரும்பொழுது பல பேர்த்துக்கு இது கண்களில் படுகிறது. ஸோ இந்த குட் லக் இந்தியா அப்படின்ற பங்கில் இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பங்கு செய்த சாதனை என்னென்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்து கொண்டு இருந்த ரிசல்ட்டுகளை எல்லாம் அப்படியே டபுள் பண்ணி தற்போது கடந்த ஒரு வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. தம்பி உங்கள் பேரை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ற மாதிரி இந்த பிவிஆர் ஐநாக்ஸினுடைய பல்வேறு செய்திகள் என்பது அதிகமாக கடந்த டைமில் வரல. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு நியூஸ் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, டெல்லியில் 6 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ்ன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. அது சரிப்பா, அந்த 6 ஸ்க்ரீன்லேயும் ஓட்டுற அளவுக்கு ஏதாவது நல்ல ஒரு உட்காந்து சுவாரஸ்யமாக பார்க்குற மாதிரி படங்கள் வருதா? அது இல்லையேப்பா. கடைசி எனக்கு என்னமோ காந்தாரா தான் நல்ல ஒரு படமாக இருந்தது. அதுலேயும் அந்த ருக்மணி செஞ்சதெல்லாம் தரமான சம்பவம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த மேன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கெல்லாம் சும்மா சாதாரண ஆள் கிடையாது, ரொம்பவுமே பெரிய ஆள். எப்படி சொல்ல வரேன்னா, பணத்தை காப்பாற்றி விடுறவன் பெரிய ஆள் தானுங்களே. எத்தனையோ பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வாங்கி கீழே குப்பரை கடந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மேன் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பங்குகள்லாம் 200 ரூபா போயிட்டு மறுபடியும் அவனுக்குள்ளே எவ்வளவு வலிமை பாருங்கள். 100% மேலே ஏறி தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டிருக்கான் 500 ரூபாய் ரேஞ்சுக்கு. அப்படி இருக்கக்கூடிய மேன் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் யூனிட்ஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு குறிப்பாக ஒரு நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, செட்டிங் அப் அ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் சவுதி அரேபியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்கு கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. இங்கே தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இப்படி இவன் திரும்பி மேல் நோக்கி வர்றதுக்கு இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஏதாவது காரணமாக இருந்திருக்கா? எஸ், அஃப்கோர்ஸுங்க, அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இதெல்லாம் 30 கோடி 37 கோடி லாபம் பண்ணி கொண்டு இருந்த கம்பெனி கடந்த சில டைம்லாம் ஒரு தடவை 70 கோடின்லாம் ஒரு தடவை காமிச்சிருக்கான். இப்போ கூட லேட்டஸ்ட் குவார்ட்டரில் 37 கோடின்லாம் லாபம் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ கூட நீங்கள் பல ஷேர்களை லாக் ஆகி கொண்டிருந்தீங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய லாபம், அவங்களுடைய ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் என்பது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வெளியிட்டிருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு சில பேர் நம்பிக்கையில் உட்காந்து, எங்கள் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, குருட்டு நம்பிக்கையில் உட்காந்துருக்காதடா அப்படின்ட்டு. அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பிக்கை, ஒரு டேட்டா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பிக்கையிலேயாவது உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் நண்பர்களே. இப்போ தான் சரியான போட்டிக்கு போட்டி, ஏட்டிக்கு ஏட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சரியான சம்பவம் இப்போ தான் கிடச்சிருக்கு. இவ்வளோ நாள் வந்து அசோக் லைலாண்டையும் டாடா மோட்டரையும் கம்பேர் பண்ணல,
அந்த அசோக் லைலாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டாடா மோட்டருக்குள்ள பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸும் உள்ளே இருக்கும். அதை கரெக்டாக கம்பேர் அப்படின்றத பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வாங்கயா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி அசோக் லைலாண்டினுடைய விலை ஏற்றத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணும், சரி ஓகே கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இந்தியாவில் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் தற்சமயத்துக்கு லிஸ்ட் ஆகி ஒரு 10-15 நாள் ஆயிருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் என்பது லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக இறங்குமுகம் என்பது இல்லை. இருந்தாலும் அவன் ஏறக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புலையும் அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எது எப்படியோ இனிமேல் இந்த அசோக் லைலாண்டை பார்த்து கம்பேர் பண்ணும் பொழுது மிக எளிமையாக இந்த டாடா மோட்டர்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் மட்டும் 2025 மட்டும் 95 ரூபா 100 ரூபாய்னு கூட வச்சிங்களேன், அசோக் லைலாண்ட் 50% என்பது கீழேருந்து ஏறி இருக்கு. ஆனால் டாடா மோட்டர்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் டாடா மோட்டர்னுடைய பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேர்ந்து அவன் மேலே இருக்கக்கூடிய பேட் நியூஸ்னால இந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரொம்பவுமே சரிவடைஞ்சிருந்தது. எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படி தானே கணக்கு. ஸோ இப்போ இந்த அசோக் லைலாண்ட் தான் விட்டு வந்த பாதை 50% கீழிருந்து மேலே ஏறி வந்ததை இந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் செய்யுமா அல்லது செய்யாதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. தம்பி அப்படி நான் ஏறுற மாதிரி இருந்தால் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேரினுடைய விலையை விட தாண்டிடுவேனேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருந்தாலும் அவன் கிடக்கிறான் ஒரு ஓரமாக. நீங்கள் வாங்க செல்லம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசஞ்சர் இருந்தால் அது ஓரமாக இருக்கட்டுங்க, நீங்கள் வாங்க மேலே. நண்பர்களே, மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஃபேவரட் டேபிள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் என்னென்னா 2 டேபிள் தான் சொல்லுவாங்க. ஈஸியாக 2, 4, 6, 8 அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம், எந்த விதமான கஷ்டம் இருக்காது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு இடம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அவன் பாட்டுக்கு சிவனேன்னு இப்படி போய்கிட்டே இருந்தால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. ஆனால் அப்படி நடக்கிறது இல்லைங்களே. இங்கே பாருங்கள், இந்த சவுத் இந்தியன் பேங்க் கூட 2-3 வருஷம் கழித்து தன்னுடைய பழைய ஹையை தாண்டிட்டான். சரி இனி அவனை அப்படியே ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா எந்த இடத்துல பிரேக் ஆனானோ மறுபடியும் அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கான் கடந்த ஒரு மாதமாக. ஸோ ஷேர் மார்க்கெட் என்பது ரொம்பவுமே பதட்டத்துக்கு உண்டான இடம், இதில் பார்த்து தான் இருக்கணும். இந்த நெட்வெப் அப்படின்ற பங்கு கூட மிக அருமையாக சம்பாரித்து கொடுத்துருந்தது சமீபத்தில். ஆனாலும் என்ன காரணத்தினாலே ஒரு 25% பக்கம் இறங்கி கிடக்கு. ஸோ மிக முக்கியமான மறுபடி காளைகளோட போய் சேர்ந்து கொள்ள போகிறதா அல்லது கொஞ்சம் கீழே இறங்கி டெஸ்ட் பண்ண போகுதா அப்படின்றது தெரில. இந்த நெட்வெப் அப்படின்ற பங்கு சமீபத்தில் மிகவும் ஏறி வந்த பங்கு. இதெல்லாம் 2025 நடந்ததுங்க. அவன் பாட்டுக்கு 1200 ரூபாய் எங்கே, 4400 ரூபாய் எங்கே, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 26% கீழே இறங்கி தள்ளாடிக்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்பவும் குறிப்பிட்ட மிக முக்கியமான இடத்துலேருந்து இந்த பங்கினுடைய விலை எந்த பக்கம் போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமாக இருக்குது. அவன் மட்டும் இல்லை, இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு அப்படி தான். ஸோ இந்த விஜயினுடைய ஒரு டைலாக் கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி, ஒரு முறை பிரேக் அவுட் ஆகிட்டா உன் பேச்சை நீயே கேட்காம மேலே போயிடுவியா அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய கேள்வி. ஸோ இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி இருந்த பல்வேறு மாதங்களுடைய ஹை அப்படின்ற ப்ரைஸை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதான் முடிவு பண்ணிட்டு இல்லை, உன் பேச்சை கேட்காம நீயே மறுபடியும் மேலே போயிடேன் அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட ஏறது டக்குன்னு ஒரு 400-500 ரூபாய் ஏறிட்டின்னா மகிழ்ச்சியாக இருக்குமேன்னு அந்த ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் என்பது இல்லை. நம்ம அப்படியே கூட பார்த்தோம் இல்லைங்களா, மேக்ஸ் டேபிள் 2, 4, 6ன்னு ஈஸியாக கணக்கு போட்டு போகிற மாதிரி ஈஸியான வாழ்க்கை இங்கே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில். இவன் பிரேக் அவுட் ஆகிட்டான், எல்லாம் ஓகே. ஆனால் அவன் மேலே ஹை போகிறானா கீழே போகிறானா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பாரத் ஃபோர்ஜ் திறமையாக அந்த விஷயத்தை கையாண்டுட்டான். இவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய ஹை அக்டோபர் மாத சமயத்தில் 1250க்கு இவனும் ஒரு டிஃபென்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பங்கு தான். இவன் தன்னுடைய வேலையை 1250 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் ஏறி 1400 வந்துடுச்சு. ஸோ இந்த வேலையை அந்த ஜிஆர்இசி செய்யுமா செய்யாதா அப்படின்றதான் தெரில. அதே மாதிரி முதல்ல சிடிஎஸ்எல் ஷேர் மட்டும்தான் இருந்தது. அதனால் அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான பங்கு கிடைக்கலையேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது கூட என்எஸ்டியிலும் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிடிஎஸ்எல் பங்கு என்ன சமீபத்தில் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் தன்னுடைய பழைய ஹையை தாண்டி நின்றுட்டுருக்கான். ஒரு காலத்தில் இந்த சிடிஎஸ்எல் பங்கு ஏன் கீழே இறக்கி விட்டாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டே கவுந்து கிடக்குது, இனி யார் வாங்க போகிறா யார் விற்க போகிறா, எல்லாத்தினுடைய பணமும் லாக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால பிடிச்சி விற்று விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது மேலே வந்தால் இப்போ பல புரோக்கர்கள் அந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்ற ப்ராடக்ட் எல்லாம் புஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது,
வாங்கி விற்கிறது என்பது தங்குதடை இல்லாமல் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சிடிஎஸ்எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இப்போ என்எஸ்டிஎல் அப்படின்ற பங்கு வந்துடுச்சு. இதை வந்து 1 டே சார்ட்டில் போடணும். ஸோ 1 டே சார்ட்டில் பார்க்கும்பொழுது இது ஒரு முறை தான் லிஸ்ட் ஆன பிறகு 850 ரூபாயிலிருந்து 1400 வரைக்கும் அருமையான ஒரு லாபத்தை சம்பாரித்து கொடுத்துட்டு இப்போ 2க்கு நடுவில் வந்து நிற்கிது. ஸோ தன்னுடைய பழைய இடத்துக்கு ஏறுற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 250 ரூபா ஏறணும், அல்லது தன்னுடைய பழைய இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் 250 ரூபா கீழே விழுகணும். இது என்னடா இது இப்படி ஒரு இம்சை அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னும் சில காலங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த பங்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து விழுந்த பங்குகளில் இந்த கோரமண்டல் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பங்கு ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து விழுந்தப்போ மறுபடியும் புதிய ஹை என்பது போயிருந்தது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் கழித்து மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து விழுந்திருக்கு. இனி இது ஏதாவது புதிய ஹைக்கு இது ஏதாவது போகுமா அல்லது கீழே விழுகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த கோரமண்டல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து விழுந்து அங்கேருந்து ஒரு 100 ரூபா பக்கம் ஏறி இருக்கு. எப்பா இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த ஜீரோதாவனுடைய ப்ரொமோட்டர் அவர் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ட்வீட்டில் சொல்கிறாரு, எங்கூட ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க, அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ 3100 கம்பெனியினுடைய ஷேரில் வாங்கி வச்சுருக்காரு. எப்பா நம்ம நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயே கிட்டத்தட்ட அவ்வளோதான்ப்பா இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு குத்து, இதில் ஒரு குத்து அதில் ஒரு குத்துன்ற மாதிரி இத்தனை ஷேரை வாங்கி வச்சுருக்கியப்பா அப்படின்ற மாதிரி அவரே அதிசயம்